வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் துணையோடு அருளாசியோடு உலகியல் பற்றி ஒரு சிறு பதிவு. என்னென்னா, முதல்ல நம்ம சிறு வயதில் இந்த மாயாஜால படமெல்லாம் பார்க்குற போது வில்லனுடைய உயிர் 7 கடல் 7 மழை இதெல்லாம் தாண்டி ஒரு கிளியின் ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அங்கே போய் அந்த கிளியை கொண்டாத்தான் இந்த வில்லன் சாவான், மாயாவி மந்திரவாதி சாவான் அப்படிங்கிறது. அதெல்லாம் இப்போல்லாம் அவரவர் கையிலேயே அவரவருக்கு உண்டான உயிர் இருக்கிறது. என்னென்னா லகரி வஸ்துன்னா புகையிலை. பிரம்மா இவர்களுடைய மரணத்தை யார் தீர்மானிப்பது, இத்தனை மனிதர்களை உற்பத்தி பண்ணால் எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறத யோசித்து அவரவர் கையில் என்னென்னா புகையிலை கொடுத்துட்டார். புகையிலைனா பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு, பான் மசாலா, புகையிலை இவையெல்லாம். இதுபோக கிளாஸு, சாராயம், இதெல்லாம் அவங்கவுங்க கையிலேயே அவங்களுக்கு தன்னைத்தானே அழித்துக் கொள்வது. தன்னைத்தானே தற்கொலைக்கு சமமானது என்று சொன்னால் இதுதான் மிகையாகாது. தன்னைத்தானே அதாவது சிதைத்து வதைத்து நோயை தேடி அதே போல் மரணத்தை தேடி போகக்கூடிய காரியங்கள் எதுனா இதெல்லாம் யாருக்கு காரகத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா, லகரி வஸ்து அப்படின்னு சொன்னாலே புகையிலைனாலே ராகு தான் அதுக்கு முன்னோடியாக நிற்பார். அதே ராகு தான் நுரையீரல் பிரச்சனையை கொண்டு சேர்த்துவார், மூச்சு பிரச்சனை. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்குமே உற்பத்தியாவதற்கும் அவருடைய துணை இல்லாமல் இங்கே பிறக்க முடியாது. அதே போல் மரணிப்பதும் அவருடைய கைங்கரியம்தான். அவருடைய கைங்கரியம் இல்லாமல் மரணிக்கவும் முடியாது. எல்லார் வாழ்விலும் ஏதாவது ஒன்று தவறு, போதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலே இதெல்லாம் நான் எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி லகரி வஸ்து, மது, மாது இதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வேறு ஏதாவது தலைவலி, காய்ச்சல், மற்றபடி வேறு ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு அந்த மாத்திரைன்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாத்திரைக்கு காரகன் ராகு தான். ஆக இந்த ராகுனுடைய பிடிக்குள் இந்த ஜீவராசிகள், ஜீவர்கள் சிக்கி கொண்டுள்ளோம். ராகு தான் உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாருங்கிற அடுத்த பதிவில் சொல்கிறேன். ராகு தான் மாரகம் பண்ணுறார், மரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில். ஏன்னா சுவாசம், அதாவது சுவாசிக்க ஆரம்பித்த முதல், நினைவு தெரிந்த நாள் முதல் அவர்கள் தனக்குத்தானே மரணத்தை தேடிக்கொள்கிற ஒரு பழக்க வழக்கங்களை ராகு பகவான் கொண்டு சேர்த்திடுவார். எல்லார் வாழ்விலுமே இந்த ராகு பகவான் பீடித்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக வழி, இறை வழி இதையெல்லாம் மட்டும் நாடிட்டு இருந்தால் மரணம் வந்துடாதா அப்படின்னா மரணம் கண்டிப்பாக வரும். ஆனால் துன்பம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வலி இல்லாத மரணம் வரும். இதுதான் ராகு கொடுக்கக்கூடிய பரிசு. இதில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
இதில் ஆன்மீக பாதை எதுவுமே தவறே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் வருவதற்கு உடனே எல்லா பிறப்பில், அதாவது வந்து ஆரம்பம் முதலே, வாழ்வின் ஆரம்பம் முதலே ஆன்மீகத்தினுடைய நாட்டம் யாருக்கும் வருவதில்லை. அனுபவங்கள் தான் வந்து ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கிறது. எல்லாரும் தான். ஆக நாம் என்ன கையில் வச்சுருக்கோங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். சிகரெட்டா, பீடியா, சாராயமா, இதெல்லாம் வந்து தற்கொலைக்கு சமமானது. வாழணும், வாழ வந்தோம். வாழ்வியத்தை செம்மையாக்குவோம். முடிந்தவரை கெட்ட சகவாசங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டா நமக்கு இறை கொடுத்த வாழ்வியம் தீர்காயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். நன்றி. மறுபடியும் ராகுவை பற்றி பேசுகிறேன்.